ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியல் போயிட்டுருக்கு. ஹீரோயினை பற்றி ஃபேக் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து பிக் பாஸ் போகிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருந்தது. கமெண்ட்ஸ்லேயே அவ்வளோ கேள்விகள். என்னதான் அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. அது லக்ஷ்மி பிரியாவே அஃபிஷியலாக சொன்னால் மட்டும்தான் அதை ரசிகர்களும் நம்புவாங்க, ஏற்றுப்பாங்க. நம்ம சொன்னாலும் அது வந்து அந்தளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் கேள்வி லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஃபைனலி நம்ம லக்ஷ்மி பிரியாவே அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஹாய் ஆல் அப்படின்னு சொல்லி. பீப்புளெலாம் ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பிக் பாஸ் போகிறதா. நான் போய் எந்த ஒரு ஆடிஷனும் அட்டெண்ட் பண்ணலை. அதே மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் அஃபிஷியலாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பிக் பாஸ் போகிறதா வந்திருக்க நியூஸுக்கான ஒரு விடையாக வந்து இந்த ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. தட் ஐ பீயிங் கான்சன்ட்ரேட் டு பி பார்ட் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி. அவங்க ஆடிஷனும் அட்டன் பண்ணலை. அதே மாதிரி எந்த ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனும் வரல. இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு நம்ம லக்ஷ்மி பிரியாவே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இதை பற்றி பேசாமல் இந்த விஷயத்துக்கு இதோட ஒரு புல் ஸ்டாப் வச்சுருவாங்க ரசிகர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ரசிகர்கள்ன்றதை தாண்டி நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நம்ம ரசிகர்களும் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அதுக்கு செவி சாய்ச்சு அவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு மேலே இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உங்களை சீரியலில் பார்க்கணும் லக்ஷ்மி, அதுதான் ஒரே ஆசை. போயிடக்கூடாது நீங்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ரசிகர்களுக்கு. அது அந்த ஒரு பயம்தான் இப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க.